2009 வரை எனக்கு பெரிய அளவில் இந்த போராட்டங்களிலோ எங்களுடைய நிகழ்வுகளிலோ பெரிய அளவில் இருந்தது. ஆனால் அதை நான் உறக்க கூறியதில்லை. 2009 இனப்படுகொலையை பார்த்து அங்கே நெக்குருகி நின்றது எனது மனம். இன்று வரை அதை மறக்கவோ மன்னிக்கவோ என்னால் முடியவில்லை. சரியாக சில சமயம் தூங்கவும் முடிவதில்லை. நேற்று இந்த நிகழ்வுக்காக ஐயாவுடைய சில பேச்சுகளை நான் காணொலிகள் பார்த்தபோது அங்கே எனக்கு வந்தது, நான் பார்த்தது சில காணொலிகள் இன்னும் மனதில் நின்று கொண்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து நான் சாப்பிடவில்லை. அந்த சமயத்தில் எனக்கு எழுந்த கேள்வி, அந்த காட்சிகளுடைய கொடூரத்தை தவிர்த்து இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஏன் இந்த மௌனம்? இந்த அனைத்து நாடுகளும் இந்த சர்வதேசமும் ஏன் இப்படி மௌனம் காக்கின்றது என்றுதான் எனக்கு பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்தது. இந்த பிரான்ஸ் தேசத்திலே இங்கே வாழ்கின்றேன், நான் சுதந்திரமாக வாழ்கின்றேன், சுதந்திர பெண்ணாக நான் இருக்கின்றேன் என்றெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு, ஆனால் நான் என்ன செய்கிறேன்? நானே சைலண்டாக, நானே அமைதியாக இங்கே இருக்கின்றேன் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். ஏன் எங்களுக்காக யாரும் வருகிறார்கள் இல்லை? அந்த கேள்விக்கு உடனடியான பதில் என்னவென்று சொன்னால், உலகத்திலே எல்லா இடங்களிலுமே தான் கொடூரங்கள் நிகழ்ந்தது, எங்களுக்கு மட்டும் நடக்கவில்லை. இது எல்லா இடங்களிலும் நடந்தது. நான் சொன்னது போல யூத மக்களுக்கு நடந்தது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் நடக்கும்போது நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, நாங்கள் கேட்கவில்லை. இப்போது எங்களுக்கு அடிக்கிறார்கள், நாங்கள் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது. எங்களுடைய உரிமையை நாங்கள் மட்டும்தான் போராடி மீட்க வேண்டும். அது ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி, அறப்போராட்டமாக இருந்தாலும் சரி, அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த ஆயுத போராட்டத்தினுடைய வடிவம் தான் எங்களுடைய தமிழின போராட்டத்தின் வடிவம் மாறிவிட்டது தவிர எங்களுடைய உணர்ச்சி என்றும் மாறாது, மறையாது. இது இன்றைக்கு இங்கு நடக்கின்ற இந்த அரசு மணி நடக்கின்ற இந்த நிகழ்விலே அது தெரிகின்றது. இங்கே அரசியல் சாக்கடை என்று விலகி நடந்து கொண்டிருக்கும் நிறைய இளைஞர்களை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். தயவு செய்து என்னை போல நீங்களுமே பேப்பர் படிக்காமல், நியூஸ் பார்க்காமல், எதுவுமே செய்யாமல் நீங்கள் அதில் விலகி நடக்கின்றீர்கள் என்று தெரியும். இருந்தாலும் 2009க்கு பிறகு நாங்கள் அப்படி இருக்க முடியாது. சோர்ந்து கிடந்த எங்களை திரும்பி பார்க்க வைத்தது சீமான் அவர்களுடைய பேச்சு தான். அதை யாராலும் மறக்க முடியாது. இன்று எல்லாரும் கேட்கிறார்கள், ஏன் சீமான் அண்ணன், ஏன் அவர் சினிமாக்காரன் பேசுகின்றார், அவர் இப்படி நிறைய வந்து பேசினாங்க, அவங்க எங்களுக்கு தெரியாத அரசியல் நிறைய அரசியல் இப்படி நிறைய மாற்றங்கள் வருகின்றது என்று சொல்லி எங்களுடைய இந்த போராட்டத்தை, அவருடைய அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற எத்தனையோ விமர்சனங்களுக்கு மத்தியில் அவர் இன்னும் தொண்டை வலிக்க கத்திக்கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் அகில உலகத்தையே, இந்த அகில உலகத்து தமிழினத்தையே அதிர்ச்சியாக நின்ற சமயம் அவருடைய பேச்சு எங்கள் எல்லோரையுமே புரட்டி போட்டது. நாங்கள் ஈழத்தமிழர், தாயக தமிழக தமிழர் என்று நாங்கள் புலம்பெயர் தமிழர் என்றெல்லாம் நாங்கள் வித்தியாசம் பார்க்காமல் ஒரே இனமாக நாங்கள் நின்று இங்கே செயல்பட வேண்டும் என்கின்ற இந்த ஒரு சின்ன கோரிக்கையை நான் என்னுடைய வயதினருக்கு நான் இங்கே முன்வைக்கின்றேன். அதே சமயம் இங்கே வந்து நடனங்கள் புரிந்த இந்த சிறுமிகளை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இங்கே அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு சரியான முறையில், நாங்கள் வந்த காலகட்டத்தில் எங்களுக்கு சரியான முறையில் அந்த வாய்ப்புகள் தந்திருந்தால் இன்று ஒருவேளை நாங்களும் இந்த பிரான்ஸ் மண்ணிலே ஒரு அரசியல் கட்சியின் ஒரு பெரிய இடத்திலே இருந்திருக்கலாம். நீங்கள் இன்று வித்திடுவது நடனத்துக்கோ கலைக்கோ மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் செயற்பாட்டாகவும் மாற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன அந்த பாடல்களே இருக்கின்ற அர்த்தங்களை சொல்லி படிப்பீர்கள். அதுதான் நான் இங்கே உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த வாய்ப்பை, என்னுடைய சிறிய இந்த கருத்தை உங்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பளித்ததுக்கும் நன்றி. சரி, அடுத்தது என்னுடைய பணிக்கு வருகின்றேன்.